உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்ன அவன் ஒரு மனுஷனாவே மதிக்கல. ஐயா, அதனால தான் என்கிட்டயே பேசுறான். போற வரைக்கும் வாய மூடிக்கிட்டே இருக்கணும், இல்ல தொலைச்சிருவேன். வாய மூடு. டேய், அவன் என்கிட்ட மட்டும்தான் பேசுறான்னு சொன்ன. இப்ப ஜூஸ் எனக்கு மட்டுமா கொடுத்தான்? உனக்கும் தானே கொடுத்தான். கொடுத்த உடனே வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்கிற. வெக்கமா இல்ல? அப்ப அவன் உனக்கும் ரூட் விடுறானா? என்னக்கா பேசுற நீ? ஐயோ, என்னடா? டேய், ஒண்ணும் இல்ல, ஜூஸ கடகடன்னு குடிச்சானா வயிறு கலக்கிடுச்சான். அதான் ஓடுறான். இங்க பாரு. ஏய் ரகுவரா, எப்ப பார்த்தாலும் ஏன்டா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியா நீ? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. எல்லார்கிட்டையும் நல்ல பரிதாபத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நல்லவன்னு பேர் எடுத்து வச்சிருக்கல. இதை வச்சே காலத்தை ஓட்டிட்டு விட. நீ சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அக்கா, ஒரு நிமிஷம். இப்போ உள்ள திட்டிட்டு போனார்ல, அவரு யாரு? அவர்தான் என் வீட்டுக்காரரு. திட்டு வாங்கிட்டு போனார்ல, முருகன். அவருக்கு இவரு என்ன வேணும்? என் வீட்டுக்காரரோட அண்ணன். அண்ணனை போய் யாராவது திட்டுவாங்களா? அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்காதா? முருகன் சின்ன வயசுல இருக்கும்போதே அவனோட அப்பா அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அத்தையும் மாமாவும் தான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வளர்த்தாங்க. ஆனா முருகன் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்க அத்தைக்கு என் வீட்டுக்காரரு, கேசவன், துளசி, அஞ்சலி எல்லாரும் பிறந்தாங்க. முருகனுக்கு காதும் கேட்காது, பேசவும் வராது. ஆனாலும் எங்க அத்தை மாமா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. சொந்த பையன் மாதிரியே பாத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முருகனை ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. அதான் எப்படி? பாவம் முருகன். அவனுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலத்தை அந்த கடவுள் அமைச்சு கொடுக்கணும். அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு சோக கதையா? ஆமாண்டா. இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ஆனா இவரு இந்த வீட்ல யாரோ தன்னோட ரத்த சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட இந்த வீட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாரு. திட்டுறதெல்லாம் பொறுத்துக்கிறாரு. மனசுக்குள்ள இவ்ளோ சோகத்தை வச்சுக்கிட்டு அத கொஞ்சம் கூட வெளியே காட்டாம எப்பவும் சிரிச்ச முகமா இருக்காரு. அந்த சிரிப்புக்கு விலையே கொடுக்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறது தப்புடா. அவங்கெல்லாம் தன்னோட சோகம்
யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தன்னோட சிரிப்பால சோகத்தை மறைச்சுக்கிறாங்க. இங்க பாருடா, இன்னியோட இந்த குடி அந்த அஞ்சலி எல்லாத்தையும் மொத்தமா புதைச்சிட்டு நாளையில இருந்து ஒரு நல்ல மனுஷனா மாறு. இல்ல உன்னை பத்தின எல்லா உண்மையையும் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இன்னைக்கே முடிவு பண்ணு. உனக்கு உன் அம்மா வேணுமா இல்ல யாரோ ஒருத்திக்காக உன் வாழ்க்கைய அழிச்சுக்க போறியான்னு. ஏண்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? உன் மேல நாங்க உயிரையே வச்சிருக்கோண்டா. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தலைவரே நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க, யார பார்க்க போறீங்க, என்ன பேச போறீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்களே எங்களுக்கு சொல்லிட்டா நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். அப்படியா? இல்லைன்னா அப்பா கிட்ட. அடிங்க. என்ன மறுபடி பாக்குறியா? இல்ல தலைவா, உங்களை மிரட்ட முடியுமா? அண்ணிய தானே பார்க்க போறீங்க. ஆனா அக்காவும் மாமாவும் வீட்டுல இருக்காங்க. நீங்க எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும்? யோசிச்சு பாத்தீங்களா? டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா உங்ககிட்ட கேட்டா முதல்ல நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை அப்படியே சொல்லிருங்க. டேய், அப்படியே சொல்லலன்னு வெய்யு, இந்த வெற்றி கதை காலி. அப்புறம் ஐயோ, அப்புறம் உங்களை காலி பண்ணிடுவேன். வரட்டா? ஏய், சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தலைவா போய் அண்ணிய பாத்துட்டு வா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். பாய் தலைவா. ஆல் தி பெஸ்ட். நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டு தான் இருப்பியா? நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் கூட கஷ்டமே இல்லைன்னு சொல்றல்ல. முருகா, நீ ரொம்ப பெரிய ஆளு. அது நீ இந்த வீட்ல பிறக்கலையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.